அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அபிநவ பாரதம் உங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் இருக்கக்கூடியதான இடம் கர்நாடக தேசத்தில் கொள்ளேகால் அப்படிங்கக்கூடிய மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஆதிரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியில் இருக்கேன். இங்கே ஆதிரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கநாதர் 3 நிலையில் இருக்கார். ஆதிரங்கம், மத்தியரங்கம், அந்தரங்கம்னு. ஆதிரங்கம் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கார் ரங்கநாதர். மத்தியரங்கம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கப்பட்டினா அப்படின்னு மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் கர்நாடக தேசத்தில் இருக்கார். அந்தரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த கோவில் இருக்குது, ஆதிரங்கம் ரங்கநாதருடைய கோவில். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டரில் சுவாமி வேதாந்த தேசிகருடைய நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடியதான ஒரு அத்புதமான கோவில் இருக்குது. அங்கே கோட்டை வரதராஜ சுவாமி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. கிட்டத்தட்ட 12 வருஷ காலம் ஸ்ரீரங்கத்திலிருந்து இங்கே இந்த கோவிலுக்கு, கோட்டை வரதராஜ சுவாமி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்நிதியில் தான் சுவாமி தேசிகன் இருந்து 12 வருஷ காலம் தன்னுடைய நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் நிலைமை சரியானதுக்கப்புறம் அங்கே போனார் அப்படிங்கிற சரித்திர குறிப்பு உண்டு. ராமானுஜரும் இந்த கோவிலுக்கு எழுந்தருள் இருக்காருன்னு உண்டு. இங்கே இந்த கோட்டை வரதராஜ சுவாமி கோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டரில் தான் அந்த ஆதிரங்கம் கோவில் இருக்குது. அந்த ஆதிரங்கம் கோவிலேருந்து 2 கிலோமீட்டரில் தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. ரொம்ப அத்புதமாக இருக்குது. காவேரியினுடைய பிரவாகம் இங்கே அங்கேன்னு சொல்ல முடியாது. அங்கே பாருங்க, இன்னும் மழை காலம் வந்ததுன்னா இங்கெல்லாம் கூட நீர்வீழ்ச்சி வரும். ரொம்ப அத்புதமாக காவேரி மாதா பிரவகிக்கிறாள். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த தூரத்தில் அங்கேயும் அருவி தெரியறது, அந்த பக்கம் அருவி தெரியறது. இங்கே அருவி இல்லாத இடமே இல்லை அப்படின்ற அளவுக்கு கொட்டி கொட்டி தீர்க்கிறார். இங்கே கொட்டி தீர்த்த காவேரி நேராக நம்மளுடைய தமிழ் தேசத்துக்கு வந்து நம் எல்லோரையும் வளப்படுத்தி நம் ஸ்ரீரங்கம் மாதிரியான பல அற்புத க்ஷேத்திரங்களை நமக்காக கொடுக்குற அப்பேற்பட்ட ஒரு அத்புதமான ஒரு இடம். மழை காலத்தில் இங்கே வாங்கும், ரொம்ப மனசுக்கு இதத்தை கொடுக்கும். அதே மாதிரி அங்கே சுவாமி தேசிகர் சந்நிதி, கோட்டை வரதராஜ சுவாமி சந்நிதி, இங்கே ஆதிரங்கம்னு சொல்லக்கூடிய அந்த சந்நிதி எல்லாம் சேவிங்கும். உங்களை நீங்களே ஒரு புனருத்தாரணம், ஸோ மேக் யுவர் செல்ஃப் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற மாதிரியான இந்த இடத்துக்கெல்லாம் வாங்கும். டிவைன்லி நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த இடத்தை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.